ஆணாக இருந்தால் டெசர்ட் ஃபாதர் என்று அழைப்பார்கள், பெண்ணாக இருந்தால் டெசர்ட் மதர் என்று அழைப்பார்கள். இந்த புத்தகத்தில் காணப்படக்கூடிய அனைத்துமே என்னுடைய வாழ்க்கை நடந்தது. நான் ஒரு ஏழை குடியானவன், இதை என்னுடைய சுவாசத்தோடு இணைந்து சொல்ல கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். 10 நல்லதை மறந்துட்டு ஒரு தீயதை திரும்ப திரும்ப நினைச்சு அந்த உறவே வேண்டாம் என்ற நிலைமைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கப்பல் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தது. கரையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இந்த கப்பலானது கடலில் இருந்தது. திடீரென்று கப்பலில் இருந்த குடிதண்ணீர் தீர்ந்து விட்டது. அப்பொழுது கரைக்கு செய்தி அனுப்புகிறார்கள், எங்களது கப்பலில் இருந்த குடிதண்ணீர் முழுவதுமாக தீர்ந்து விட்டது, எனவே குடிதண்ணீர் அனுப்புங்கள், படகின் வழியாக குடிதண்ணீர் அனுப்புங்கள் என்கிற செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்து பதில் சொல்கிறார்கள், உங்களிடம் வாளிகள் இருக்கும், எனவே வாளிகளை வைத்து கடல் தண்ணீரை முகந்து குடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் கப்பலில் இருந்தவருக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் பயணம் செய்வது கடல், கடலினுடைய நீர் உப்பாக இருக்கும், உப்பு நீரை எவ்வாறு குடிப்பது? இந்த நபர் தான் கேட்ட கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ, தனது கோரிக்கையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று மீண்டும் சொல்லுகின்றார், கடல் நீரை எங்களால் குடிக்க இயலாது, கடல் நீர் உப்பு கரிக்கும், எனவே தயவு செய்து எங்களது கப்பலுக்கு படகின் வழியாக குடிதண்ணீர் அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அதிகாரி சொன்னாராம், மீண்டும் சொல்லுகிறேன், உங்களிடம் இருக்கிற வாளிகளை வைத்துக் கொண்டு கடல் நீரிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்து பாருங்கள், அது அங்கு குடிதண்ணீர் உள்ளது என்று சொல்லப்பட்டது. இந்த கப்பல் அதிகாரி நம்பாமல் கடலுடைய நீரை எடுத்து குடித்த பொழுது அது நன்னீராக இருந்ததா. காரணம் என்னவென்றால் அது அமேசான் என்கிற நதியினுடைய முகத்துவாரம். அமேசான் என்கிற நதி மிக வேகமாக ஓடக்கூடிய, அமெரிக்காவில் ஓடக்கூடிய நதி. எனவே இந்த நதி மிக வேகமாக கடலில் பாய்கிற பொழுது சில கிலோமீட்டர் தொலைவிற்கு நன்னீராகவே இருக்குமாம். அதற்கு பின்புதான் உப்பு தண்ணீர் வருமா. அன்பிற்குரியவர்களே, இந்த கதையை சொல்வதனுடைய காரணம் என்ன? ஒருவேளை நம்மை சுற்றி கடல் போல இந்த உப்பு கரிக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கலாம். கசப்பான நிகழ்வுகள், காரமான நிகழ்வுகள், உவர்ப்பான நிகழ்வுகள் நம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றன. இது இருந்தாலும் இதற்கு மத்தியிலும் இறைவனது பிரசன்னம் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தில் நடக்கின்ற எதிர்மறையான நிகழ்வுகள் என்று அழைக்கின்றோமே, இதற்கு மத்தியிலும் இறைவனது பிரசன்னம் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இறைவனது பிரசன்னத்தை நம்மில் யாரெல்லாம் உணர்ந்து கொள்ள முயற்சி எடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடுகிறது. நாம் ஆலயத்திற்கு வருவதனுடைய நோக்கம், ஆன்மீகத்தினுடைய நோக்கம் இறை பிரசன்னத்தை உணர்வதுதான். புனிதர்கள் என்பவர்கள் கடவுளிடமிருந்து இதையும் அதையும் கேட்டு அதிகமாக பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, மாறாக உடனிருக்கின்ற பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்தவர்கள். இந்த உடனிருக்கின்ற பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது நாம் தேவை என்று நினைக்கின்ற பல காரியங்கள் தேவையில்லாததாக மாறிவிடும். எனவே இறையுறவு என்பது மிக முக்கியமானது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இயேசு வாழ்ந்த அந்த பகுதியில், எகிப்து நாட்டை சார்ந்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் கடவுளை தேடி பாலைவனத்திற்கு சென்றார்கள். காரணம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டு இறைவனை உணர்ந்தவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே பாலைவனத்தில் சிறு சிறு குழுக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தலைவர் இருந்தால் அவர்கள் டெசர்ட் ஃபாதர், ஆணாக இருந்தால் டெசர்ட் ஃபாதர் என்று அழைப்பார்கள், பெண்ணாக இருந்தால் டெசர்ட் மதர் என்று அழைப்பார்கள். இவ்வாறு குழுக்களாக இருந்தார்கள். இவர்கள் பயன்படுத்திய ஜெப முறை இதுதான் இந்த ஜீசஸ் பிரேயர், இயேசு ஜெப முறை என்று சொல்லப்படுவது. என்ன ஜெப முறை? ரொம்ப எளிதானது. தங்களை தேடி ஆன்மீக வழிகாட்டுதலை தேடி வந்த மக்களுக்கு இந்த டெசர்ட் ஃபாதர்ஸ், பாலைவன தந்தையர்கள் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்னவென்றால், இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்கிற ஜெபத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை சுவாசத்தோடு இணைந்து சொல்ல வேண்டும். உள்மூச்சோடு இணைந்து உள்மூச்சு எடுக்கிற பொழுது இயேசுவே தாவீதின் மகனே, மூச்சை வெளியே விடுகின்ற பொழுது என் மேல் இரக்கமாயிரும் என்கிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்கிற ஜெப முறையை கற்றுக் கொடுத்தார்கள்.
ஏறத்தாழ 7 நூற்றாண்டுகளாக 700 நூற்றாண்டுகளாக இந்த சீனாய் பாலைவன பகுதியில் குடியிருந்த இந்த பாலைவன தந்தையர்கள், பாலைவனத்தில் வாழ்ந்த ஆன்மீக குழுக்கள் இந்த ஜெப முறையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி வந்தது மட்டுமல்லாமல் தங்களை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுத்தார்கள். பின்பு கிரகரி ஆஃப் சைனாய் என்பவர் இந்த சீனாய் பாலைவனத்தில் இந்த ஜெப முறையில் கைதேர்ந்தவராக இருந்தவர். கொஞ்சம் அங்கிருந்து நகர்ந்து கிரேக்க நாட்டில் உள்ள ஏத்தோஸ் என்கிற மலைக்கு அவர் சென்று அங்கு குடியிருந்தார். அங்கும் அவரை சுற்றி பல மனிதர்கள் சேர ஆரம்பித்தார்கள். அடுத்த சில நூற்றாண்டுகளாக ஏறத்தாழ 14வது நூற்றாண்டிலிருந்து 18வது நூற்றாண்டு வரை அந்த மலையானது இந்த ஜெபமுறைக்கு, கிரேக்க நாட்டில் உள்ள ஏத்தோஸ் என்கிற மலையானது இந்த இயேசு ஜெபமுறைக்கு, ஜீசஸ் பிரேயர் மெத்தடுக்கு மிகச்சிறந்த இல்லிடமாக விளங்கியது. இறுதியாக 18, 19 நூற்றாண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்ய நாட்டிற்கு அது பரவியது. அங்கிருந்து உலகம் அனைத்திற்கும் பரவியது. இந்த ஜெப முறையை பற்றிய குறிப்புகள் மிக தெளிவாக காணப்படுகிற ஒரு புத்தகம் பிலோகலாலியா என்கிற புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய அர்த்தம் லவ் ஆஃப் பியூட்டி, அழகின் மீதான அன்பு என்ற அர்த்தம். எவ்வாறு கடவுள் என்கிற ஒரு மாபெரும் அழகை நாம் உணர முடியும் என்பதை பற்றிய புத்தகம். இந்த புத்தகம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இருந்தாலும் உலக அளவில் இந்த ஜெப முறையை, ஜீசஸ் பிரேயர் மெத்தட் என்று சொன்னேனே, இந்த ஜெப முறையை உலக அளவில் பிரபலியப்படுத்திய புத்தகம் த வே ஆஃப் எ பில்கிரிம் என்கிற புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை தான் இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த ஜெப முறையை எவ்வாறு சொல்லுவது, இதனுடைய பலன் என்ன என்பதை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கின்றோம். வே ஆஃப் எ பில்கிரிம் அதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இது தமிழில் பரதேசியின் பயணம் என்கிற ஒரு தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முழுவதுமாக அல்ல, அதனுடைய ஒரு சில பகுதிகள் சேசு சபை அருட்பணியாளர் டொனேட்டஸ் ஜெயராஜ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. விரும்புகிறவர் வாங்கி படிக்கலாம். இந்த வே ஆஃப் எ பில்கிரிம் என்ற புத்தகத்தினுடைய சாராம்சம் என்ன, இதனுடைய கைப்பிரதி, இதை எழுதியவர் யார் என்பது நமக்கு இதுவரை தெரியவில்லை. இதனுடைய கைப்பிரதியானது மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பார்த்தீங்களா, இந்த கைப்பிரதியானது மவுண்ட் ஏத்தோஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புத்தகத்தில் காணப்படக்கூடிய அனைத்துமே என்னுடைய வாழ்க்கை நடந்தது, நான் ஒரு ஏழை குடியானவன் என்று அவர் தன்னை பற்றிய முன்னுரையில் சொல்லுகிறார். அந்த புத்தகத்தை எழுதியவர் தன்னுடைய பெயரை அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த புத்தகத்தினுடைய நடையை பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண ஏழை குடியானவருடைய நடை போல தெரியவில்லை. மிக கைதேர்ந்த ஒரு துறவியினுடைய நடை அங்கு காணப்படுகிறது, எழுத்து நடை அங்கு காணப்படுகிறது. அப்ப இதனுடைய பின்னணியில் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த ஏழை குடியானவர் தனது வாழ்க்கையில் நடந்த இந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒருவேளை ஒரு துறவியிடம் சொல்லி இருக்க வேண்டும். அந்த துறவி, கற்றுத்தேர்ந்த அந்த துறவி இதை புத்தக வடிவமாக ஆக்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் என்ன, அவருடைய தந்தை இறந்து விட்டார், ஒரே தம்பி. தந்தை இறந்து விட்டதன் காரணமாக இவருடைய தாத்தா தான் அவரை வளர்த்து வருகின்றார். இவரது தம்பி கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவராக, கொடுக்கப்படுற பணத்தை எல்லாம் வீணாக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த தாத்தா என்ன செய்கிறார் என்றால், தனது சொத்து முழுவதையும் மூத்த பேரனாகிய இந்த புத்தகத்திற்கு காரணமாக இருந்த அந்த நபருக்கு எழுதி வைத்து விடுகிறார். தம்பி கோபம் கொள்ளுகிறார். இவருடைய தம்பி கோபம் கொண்டு இவருக்கு சொந்தமான பொருட்களை எல்லாம் எரித்து விடுகின்றார். இருந்தாலும் கொஞ்சம் தீக்காயங்களோடு இவர் தன்னுடைய மனைவி, மகனோடு தப்பித்து விடுகின்றார். கொஞ்சம் நிலப்புலன்கள் இருந்தன. இன்னும் நடந்தது என்னவென்றால், காலப்போக்கில் தனது மனைவியையும் இழந்து விடுகிறார், மகனையும் இழந்து விடுகிறார், தனித்து விடப்படுகின்றார். தனித்து விடப்பட்டு உடம்பில் சிறு காயத்தோடு இருந்த அவர் வாழ்க்கையின் மீது விரக்தி கொண்டவர், ஒரு கிறிஸ்தவர். எனவே இவர் என்ன செய்தார் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக நாடோடியாக தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். கைப்பையை கையில் எடுத்துக் கொள்கிறார். அதில் ஒரு புதிய ஏற்பாடு இருக்கின்றது, ஒரு சில ரொட்டி துண்டுகள் உள்ளன. இவற்றோடு கொஞ்சம் பணமும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடமாக அவர் செல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்த காரணத்தினால் தான் நாடோடியாக போகின்ற பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் ஆலயம் இருந்தது என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி பார்க்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டார். மறையுரை கேட்பது, அந்த மறையுரையை சிந்திப்பது என்றெல்லாம் இவரது வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இவ்வாறு இவரது வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஞாயிறு அன்று ஒரு ஆலயத்தில் அமர்ந்து திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 2ஆம் வாசகம் புனித பவுல்
தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் 5வது பிரிவிலிருந்து முதல் 2வது வாசகமானது வாசிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு வாக்கியம் என்னவென்றால், இடைவிடாது ஜெபியுங்கள் என்கிற வாக்கியம் வருகிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த ஒரு வாக்கியம் அவரது மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. அவர் ஆலயத்தில் திருப்பலி பார்த்த பின்பு மீண்டும் தனது நடைபயணத்தை தொடர ஆரம்பிக்கிற வேளையில் அந்த வாக்கியம் இடைவிடாது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இடைவிடாது ஜெபியுங்கள். நமக்கு தெரியும், சில நேரம் காலை எந்திரிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு இறை வார்த்தையோ ஒரு பாட்டோ வேற வசனமோ மனசுல நம்ம விரும்பலைனாலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். பாத்தீங்களா? அது மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி அவருக்கு இந்த வசனம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப அவர் யோசித்தாரு, இதுதான் கடவுள் எனக்கு சொல்லக்கூடிய செய்தி. வாழ்க்கையில் நான் தேடக்கூடிய, நான் எழுப்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான பதில் ஒருவேளை இந்த வசனத்தில் இருக்கலாம் என்று இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன என்று தேட ஆரம்பிக்கின்றார். இடைவிடாது ஜெபியுங்கள். முதலாவது கேள்வி எழுப்புகிறார், இடைவிடாது ஒரு மனிதன் ஜெபிக்க முடியுமா? விழித்திருக்கிற பொழுது எல்லா நேரம் ஜெபிக்க முடியுமா? முடியாது. காரணம், பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அதைவிட முக்கியமாக இரவு நேரத்தில் நாம் தூங்க வேண்டியிருக்கிறது. தூங்குகிற பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு ஜெபிக்க முடியும்? அப்ப இடைவிடாது ஜெபிப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று போல தெரிகிறது. ஆனா பவுல் சொல்லுகிறார், இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள், இடைவிடாது மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறாரே. இதனுடைய பொருள் என்ன என்கிற கேள்வியை எழுப்பி ஒரு சில குருக்களையும் இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆழம் கண்டவர்களையும் அணுகுகின்றார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லுகின்றார்கள். ஒரு நபர் சொல்லுகின்றார், இடைவிடாத ஜெபியுங்கள் என்றால் எல்லா நேரம் ஜெபிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கடவுளுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும், அதுவே ஜெபம் தான் என்று சொல்லுகிறார். அந்த பதிலில் அவருக்கு திருப்தி கிடையாது. இன்னொரு நபர் சொல்லுகின்றார், இடைவிடாது ஜெபியுங்கள் என்றால் ஜெப உணர்வோடு இருப்பது, அதிலும் அவர் திருப்தி அடையவில்லை. இப்படிப்பட்ட தேடலோடு பல இடங்களுக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு முறை காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். காட்டு வழியாக போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த காலகட்டத்தில் இன்றும் கூட காடுகளில் துறவற மடங்கள் உண்டு. எனவே ஒரு கிறிஸ்தவ துறவற மடம் அந்த காட்டில் இருந்தது. 2 துறவிகள் அந்த பாதை வழியாக தங்களது துறவற மடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த நபர், ஒரு தேடலோடு இருந்த நபர், ஓடி சென்று அந்த இருவரிடமும் பேச ஆரம்பிக்கின்றார். பேசிய பொழுது அவர்களை பார்த்து கேட்கிறார், புனித பவுல் இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறாரே, அது சாத்தியமா? அது எப்படி நடக்க முடியும்? அதற்கான வழி இருக்கிறதா என்கிற கேள்விகளை எழுப்புகிறார். அப்ப அதுல இருந்து அந்த 2 துறவிகளில் கொஞ்சம் வயதான துறவியாக இருந்தவர், வாருங்கள், எங்களது துறவற மடத்தில் ஒரு சில நாட்கள் நீங்கள் தங்கி இருங்கள், உங்களுக்கு ஒரு சில ஜெப முறைகளை நான் கற்றுத் தருகிறேன், அதை நீங்கள் செய்து பாருங்கள், ஒருவேளை அதன் வழியாக நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கிடைக்கிறதா பாருங்கள் என்று சொல்கின்றார். இவரும் போகின்றார். அப்பொழுது அந்த துறவி, இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்கிற அந்த பார்த்திமேயுனுடைய வார்த்தைகள் அல்லவா, விவிலியத்தில் பார்த்திமேயு இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தைகள், இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும், அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்கிறார். ஒரு நாளைக்கு 500 முறை சொல்ல சொல்கிறார். இவர் 500 முறை சொல்லுகின்றார். அடுத்தபடியாக சில நாட்கள் கழித்து அந்த துறவி, இந்த வார்த்தைகளை ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லுங்கள் என்கிறார். அடுத்து 2000 முறை சொல்லுங்கள் சில நாட்கள் கழித்து, இன்னும் சில நாட்கள் கழித்து 6000 முறை சொல்லுங்கள் என்கிறார். இதற்கிடையில் அந்த துறவு மடத்தில் ரொம்ப நாளைக்கு தங்க முடியாது, அவர்கள் ரொம்ப நாளைக்கு தங்க வைக்க மாட்டார்கள். அருகில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார். 6000 முறை, 12000 முறை ஒரு நாளைக்கு வேலை செய்து கொண்டிருப்பார். இருந்தாலும் இவற்றை சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும், அந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் இவர் சொல்றாரு, நானே ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன், இந்த வார்த்தைகளை உணர்ந்து சொல்வது மட்டுமல்ல, போதுமானது அல்ல, இதை என்னுடைய சுவாசத்தோடு இணைந்து சொல்ல கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் முதலில் சொன்னேன் பார்த்தீங்களா, மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுகிறோம். சுவாசத்தை உள்ளே இழுக்கிற பொழுது இயேசுவே தாவீதின் மகனே, மூச்சை வெளியே விடுகிற பொழுது என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நாளைக்கு 18000 முறை வரைக்கும் போறார். அப்ப நாள் முழுவதுமே இந்த வார்த்தைகளை தனது சுவாசத்தோடு இணைந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள் இரவு படுக்கின்றார், நல்ல தூக்கம், தூக்கத்தின் நடுவில் எழுகின்றார். ஏதோ ஒரு காரணத்திற்காக எழுகின்றார்.
இவர் ஒண்ணு ஜெபம் பண்ணல, ஆனா ஜெபம் கேட்கிறது. இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் அப்படிங்கிற குரல் அவர் காதுல கேட்குது. இவருக்கு ஆச்சரியம், இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன நான் சொல்லவில்லையே, அவரது ஆழ்மனதிலிருந்து வந்தன. அப்பத்தான் அவருக்கு புரிந்தது புனித பவுல் சொன்ன இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டதாக அவர் சொல்லுகிறார். ஒருவேளை அவர் நாள் பூரா சொல்லிக் கொண்டிருந்தாலும் இரவில் அது ஆழமாக அவரது ஆழ்மனதில் பதிந்து அந்த ஆழ்மனமானது ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இடைவிடாது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது இறை பிரசன்ன உணர்வு. பின்பு அந்த புத்தகத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எவ்வாறு இந்த ஜெப முறையானது அவரை பல ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றியது, எப்படி ஒரு ஆழமான இறையுணர்வை கொடுத்தது. அதுக்கு பிறகு ஒரு சில சங்கடங்கள்லாம் சந்திப்பார். ஒரு சில நபர்களை, ஒரு போலீஸ், ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திப்பாரு. அவர் இந்த குடிப்பழக்கத்தினால காவல்துறையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அளவிற்கு சூழலுக்கு ஆளாயிருப்பார். அவருக்கு இவர் இந்த ஜெப முறையை அறிமுகப்படுத்துவார். அப்போ அந்த காவல்துறை அதிகாரி ஒரு சில நாட்கள் கழித்து இவரை பார்த்து நன்றி சொல்லுவாரு, உங்களது ஜெப முறையினால நான் குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன், இந்த குடிக்கிற எண்ணமே வருவதில்லை என்று சொன்னார். இவ்வாறு இந்த ஒரு சாதாரண ஒரு எளிய ஜெப முறை எப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தது. அதே வேளையில் இவரும் பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்த பொழுது இந்த துன்ப நேரங்களில் இறை பிரசன்ன உணர்வை எப்படியெல்லாம் கொடுத்தது என்பது குறித்து அந்த புத்தகத்தில் தொடர்ந்து எழுதுகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒரு எளிய ஜெப முறை. நீங்க அந்த வாக்கியத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வேறு வாக்கியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறையில்லை அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். தாயின் கருவிலிருந்து நீரே என் பாதுகாப்பு அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று புனித பவுல் சொல்லுகிறாரே, அந்த வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்த வாக்கியமாக இருந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வை தரக்கூடிய ஒரு நல்ல விவிலிய வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் சுவாசத்தோடு கலந்து சொல்ல வேண்டும். அதனுடைய முதல் நிபந்தனை என்னவென்றால் சுவாசத்தோடு சொல்வது. ஏன் சுவாசத்தோடு சொல்ல வேண்டும்? இப்ப நமக்கு நிறைய பேர் உறவுல, அது இறையுறவாக இருந்தாலும் மனித உறவாக இருந்தாலும், உறவுல பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்றால் கடந்த கால நிகழ்வுகள். இந்த கடந்த காலத்துல என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, கடந்த காலத்துல எனக்கு எதிராக இப்படிலாம் பேசினாங்க, நான் சொன்னபடி செய்யல, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என்று கடந்த காலத்தை நமது மனதில் தூக்கி சுமந்து சோர்ந்து போகின்றோம். நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமது கடந்த காலத்தில் அப்படியே பதிவாகி இருக்கின்றன. மனம் என்ன செய்கிறது என்றால் மீண்டும் மீண்டும் இந்த கடந்த காலத்திற்கே செல்கிறது. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையே அசைபோட வைக்கிறது. இந்த மாடு என்ன செய்யும்? சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையும் சேர்த்து வைத்த பிறகு மீண்டும் வாய்க்கு கொண்டு அசைபோடுவது மாதிரி நமது மனம் கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் அப்படியே சேர்த்து வைத்து விட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் நடந்த நிகழ்வுகளுக்கு செல்கிறது. அதிகமாக எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு செல்கிறது. அப்ப எதிர்மறையானது நினைச்ச ஒரு நேரம் நடந்த நிகழ்ச்சியை நீங்க 10 நேரம் திரும்ப போட்டு காமிச்சா என்ன நடக்கும்? அந்த வெறுப்பு கூடும். ஒரு தடவை அடிபட்டுருச்சு, அதை குணப்படுத்துவது எப்படின்னு பார்க்காம 10 முறை அதையே நம்ம சுரண்டிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? காயம் பெரிதாகும். அதுதான் நடக்கின்றது. ஒரு முறை நடந்த நிகழ்வை நமது மனமானது பல முறை அசை போட்டு கொண்டே இருக்கிறது. அதனால உறவுகளை மன்னிக்க முடியல. நடந்த நிகழ்வுகள் 10 நல்லது செஞ்சிருப்பாங்க, ஒரு தீயது பண்ணிருப்பாங்க. 10 நல்லதை மறந்துட்டு ஒரு தீயதை திரும்ப திரும்ப நினைச்சு அந்த உறவே வேண்டாம் என்ற நிலைமைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அன்பு செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கடந்த காலத்திலிருந்து வெளியேறணும்னா அதற்கான ஒரு எளிய யுக்தி என்னன்னா, மனதை நிகழ்காலத்தில் கொண்டு வருவது. நம்முடைய மனசை நிகழ்காலத்தில் கட்டி போடுவது. நிகழ்காலத்திலே கவனம் இருந்தது என்றால் மனம் கடந்த காலத்திற்கு அதிகம் போகாது. அதற்கான எளிய யுக்தி தான் இந்த சுவாசத்தில் கவனம் செலுத்துவது. சுவாசம் என்பது இந்த கணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த நிகழ்கால கணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த வேளையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க சுவாசத்துல கவனம் செலுத்துங்க. மூச்சை உள்ள இழுக்கிறேன், மூச்சை வெளியே விடுகிறேன். அதோடு ஒரு இறை வார்த்தை சொல்லுகிறேன், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அப்படி சுவாசத்துல கவனத்தை வச்சு சொன்னோம்னா இந்த மனசு அலைவாயாது, கடந்த காலத்திற்குள்ள போகாது, எதிர்காலத்தை நினைச்சு இயக்கப்படாது. கடந்த காலத்துல எவ்வளவோ நடந்திருக்கலாம்,
அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே தனித்து கொள்ளும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே விடுவித்துக் கொள்ளும். இது தொடக்க காலத்தில் நடக்காம இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்தோம் என்றால் கடந்த காலத்தின் பிடியில் இருந்து நமது மனதை நம்மால் விடுவிக்க முடியும். அதனாலதான் இந்த சுவாசத்தோடு இணைந்து இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய நிறைய பெற்றோர்கள் மனவழிய ஜெபம்ங்கிற பேர்ல இறை வார்த்தைய சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா இந்த சுவாசத்தோடு சொல்லிக் கொடுக்காதன் காரணமாக வாயு இறை வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும், மனம் கடந்த காலத்திற்குள் போகும். இரண்டாவது நிபந்தனை, அந்த சொல்லக்கூடிய இறை வார்த்தையை உணர்ந்து சொல்லணும். உணர்ந்து சொல்லணும், நம்பி சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, அந்த இயேசு நாம ஜெபம் இருக்கிறதே, அதை சொல்லுகின்ற பொழுது கவனத்தை இந்த ஹார்ட் சென்டர் அப்படிம்பாக ஆன்மீக மரபுல, கிறிஸ்தவ ஆன்மீக மரபுல அதை இதய குகை என்று சொல்லுவார்கள். கேவ் ஆஃப் த ஹார்ட் என்று சொல்லுவார்கள். இந்த இதய குகையில கவனத்தை வைத்து சொல்ல வேண்டும் அமர்ந்திருக்கிற பொழுது. மற்றபடி நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க, பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சுவாசத்துல கவனம் வைத்து சொன்னால் போதுமானது. அமர்ந்திருக்கிற பொழுது இந்த இதய குகையில் இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு லேசா துருத்திக்கிட்டு இருக்கும், அதுக்கு கீழே கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த இடம்தான் கேவ் ஆஃப் த ஹார்ட் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல கவனத்தை வைத்து நீங்க எடுத்துக்கொண்ட அந்த இறை வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, சுவாசத்தோடு கலந்து சொல்லுங்கள். அன்பிற்குரியவரை மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கும். கடந்த காலத்தினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை துண்டித்துக் கொள்வதோடு இந்த இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், இந்த இறைவனது பிரசவம் என்னை தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கிற உணர்வு ரொம்ப ஆழமாக வரும். ஒரு எளிய ஜெபமுறை, எப்பொழுதுமே செய்யப்படக்கூடிய ஒரு ஜெபமுறை. என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் இந்த எளிய ஜெபமுறை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு பல பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுக்கிறோம், பொருளை கொடுக்கிறோம், ஆனா ஆன்மீகத்தை கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கிடையாது, இந்த எளிய ஜெபமுறையே அவர்களது வாழ்வை மாற்ற வல்லது. இத்தகைய ஜெபமுறையை கற்றுக் கொடுத்து இறையுறவில் வளர்வதற்கு இறைவன் நமக்கு அருள் தருவாராக. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெயர் என்பது அந்த நபருடைய தன்மையோடு தொடர்புடையது. இறைமகன் இயேசுவினுடைய பெயரால் நாம் மன்றாடுகிற பொழுது நமது மன்றாட்டானது கேட்கப்படுகிறது. நம் பாவங்களுக்காக வருத்தப்படுகிற பொழுது அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எல்லா ஆன்மீக மரபுகளிலும் இந்த கடவுளது பெயரை சொல்லுகிற நாம ஜெபம் என்ற ஒன்று இருக்கிறது.